அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராகனில் நம்ம 2 மெத்தட் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ரிங் ரவுண்ட் மெத்தடு, இன்னொன்று ட்ராலிஸ் மெத்தடு. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலிஸ் மெத்தடு. ட்ராலிஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து அதிகமான பிளான்டேஷன் பண்ணலாம். அதாவது குறுகிய இடத்துல அதிக லாபம் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிளான்டேஷன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து செலவினங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சி பண்ண முடியும். அதுதான் மெத்தடுங்க. இப்போ அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதில் நம்ம 10 அடிக்கு ஒரு செடி போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 15 அடிக்கு ஒரு கல் தூண் ஊனியிருக்காங்க. 15 அடிக்கு ஒரு கல் தூண் ஊனியிருக்காங்க. இந்த கல் தூணில் ஒரு ரோப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காத ஜிஏ கம்பி வந்து ஒரு 2 கம்பி போட்டிருக்கிறாங்க. இந்த 2 கம்பி நம்ம பந்தல் கொடி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொடி போட்டிருக்காங்க. அதில் நம்ம ஒரு கல் தூணுக்கு வந்து 4 பிளான்ட் தான் நம்ம நடவு பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு செடி, இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீட் ஒரு அடிக்கு ஒரு அடி பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஊனியிருக்காங்க. இந்த பிளான்ட்டில் வந்து அதாவது வந்து நம்ம ஸ்டிக், அதாவது வெறும் ஸ்டிக் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக வேறு எதுவுமே கல் தூணாக வேறு எதுவுமே கொடுக்கல. வெறும் ஒரு மூங்கில் குச்சி தான் ஊனியிருக்காங்க. இதில் ஊனும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவினங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அதில் செலவு நம்மளுக்கு ஒரு கல் ஊன்றது, ரிங் ரவுண்ட் மெத்தட் போடுறது, திரும்ப மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸி அப்படிங்கிறனால அதிகமான பிளான்டேஷனும் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெம் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஸ்டெம்பில் வந்து நம்ம ஒரு ஃப்ரூட் தான் அலோவ் பண்ணுவோம். இந்த ஸ்டெம்பில் ஒரு 2-3 பிஞ்சு வந்தால் கூட நம்ம ஒரு ஃப்ரூட் தான் அலோவ் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ரிங் ரவுண்ட்ஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்டெம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அது ஒரே இடத்துல வரும். ஒரே இடத்துல கொத்தாக இருக்கும். அப்படி கொத்தா ஒரே இடத்துல இருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ரூட்டை வந்து அதில் அதிகமான ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது குவாலிட்டி ஃப்ரூட்ஸ், அதாவது வெயிட் அதிக எடை உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் வந்து வரும். நம்ம அதிக ஃப்ரூட்ஸில் எடையும் கட் பண்ணலாம். ஏன்னா இதில் ஸ்பேஸிங் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி டைப்பில் இருக்கிறதுனால ஸ்பேஸிங்கும் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சேம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ரிங் ரவுண்ட்ஸ் மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து கல் வந்து தாங்காது. இதையுமே நம்ம கவாத்திங் பண்ணி விடணும். இப்போ தான் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸு. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் தான். இந்த கவர் இருக்க இடம் ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் வந்து கவாத் பண்ணி விடணும். இந்த மெத்தட்லேயும் ட்ராகன் சாகுபடி செய்யலாம். இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சாகுபடி செய்யலாம். இதில் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ட் வந்து அதிகமாக பிளான்டேஷன் பண்ண முடியும். ஈல்டு வந்து அதிகமாக எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கும். நம்பர் ஆஃப் பிளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து சாகுபடி செஞ்சுறாங்க. இதில் ட்ராகனில் வந்து நம்மளுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருந்தாலும் ரெட் ப்ளஸ் வெரைட்டி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேல்யூ பெரிய ஒரு வெரைட்டி. நம்ம ரெட் ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து சாகுபடி செய்யலாம். இப்போ இதில் ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ராகன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராகனில் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஒன்று பறவைகள் இருந்துச்சு அப்படின்னா பறவைகள் வந்து இதை வந்து கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ளை அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேரி பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஃப்ரூட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரூபா 2 ரூபா செலவாகும். அதை நீங்கள் பார்க்காம இந்த மாதிரி வந்து பாலித்தீன் பேக், வெளியில் கிடைக்கக்கூடிய பாலித்தீன் பேக்கை ரெண்டு விதமாக வந்து பாலித்தீன் பேக் இருக்குது, ஒயிட்டு பிளாக். இந்த ஒயிட்டு பிளாக்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலித்தீன் பேக்கை வந்து நம்ம வந்து கேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பழத்துக்கு ஆவரேஜாக லேபர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ரூபா 2 ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸை வந்து எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு வந்து பறவைகள்கிட்ட நம்ம வந்து பாதுகாக்கலாம். நிறைய பறவைகள் தொந்தரவு பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் ஃப்ரூட் ஃப்ளை வேறு எந்த டிசீஸோ எந்த ஃபங்கை எதுவுமே வந்து இதை அட்டாக் பண்ணாது. நீங்கள் வந்து கேர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஈல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு அந்த கவர் போட்டு ரெண்டாவது அந்த கவரை போட்டு வைக்கணும். இது போட்டு வைக்கிறனால பழம் கெட்டு போகிறதோ மற்ற எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. இந்த மாதிரி கேர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சேஃப்டியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியும். ட்ராகனில் பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கக்கூடிய
மெயினாக விவசாயிகளுக்கு யோசிக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஹெவியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டபுளும் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராலிஸ் மெத்தடில் போகும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டபுள் அதிகமாக இருக்கும். இது கேர் பண்ணி வச்சுருக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரூட் அலோவ் பண்ணிருக்காங்க, இதில் 1 ஃப்ரூட் தான் அலோவ் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நம்ம 2 ஃப்ரூட் அலோவ் பண்ணக்கூடாது. மறுபடி வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டெம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஃப்ரூட் தான் அலோவ் பண்ணணும். 2 ஃப்ரூட் அலோவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காயினோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கிடைக்கும். இதனுடைய காயினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கிடைக்கும். இப்போ ஒரு ஃப்ரூட் வந்து உங்களுக்கு 3/4 கிலோ வருது அப்படிங்கும்போது 2 ஃப்ரூட் அலோவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 1/2 கிலோ, அவ்வளோதான். 1/2 கிலோ ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃப்ரூட் அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு 3/4 கிலோ ஸ்டேஜில் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒரே பழமாக அதிகமாக கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூவும் போய்கிட்டு இருக்கும். ஸ்பேஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் 10x10 இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 400 கல் போடலாம். ஒரு 1600 செடி வரைக்கும் நடவு பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு நடும்போது. இதில் ட்ராலிஸ் மெத்தடில் நம்ம போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 6000 கன்று வரைக்கும் நடவு பண்ண முடியும் ஒரு ஏக்கருக்கு. அப்போது இதில் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறது வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 கன்று, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கரில் அந்த மாதிரி போட்டாலே போதுமானது. ஒரு 1/4 ஏக்கர் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வந்து செடி வந்து ஒரு 1200 செடிக்கு நடவு பண்ணிடலாம். அதில் நடவு பண்ணும்போது இதில் ஒரு ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவில், இதில் ஒரு 1/4 ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். ஒரு ஏக்கருக்கு போடக்கூடிய அளவில் வந்து பிளான்டேஷன் பண்ண முடியும். இப்போ இதுவும் மெத்தட் ஈஸி தான், ட்ராலிஸ் மெத்தட் நமக்கு ஈஸி தான். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ட்ராலிஸ் மெத்தடில் நம்ம கொஞ்சம் இருந்து கேர் பண்ணி அதை குச்சி வச்சு கட்டி விட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து மேலே வந்து எடுத்து விட்றதா இருக்கும், கொஞ்சம் நம்ம அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸும் நம்ம ஈஸியாக பண்ணணும், நல்ல விதமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ரகங்களையும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ட்ராகன் பண்ணணும், ட்ராகன் செய்யணும்னு செய்கிறீங்கன்னா கூட எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். லேண்டை வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.